பால் சாப்பிடாதீங்க, பன்னீர் சாப்பிடாதீங்க, சீஸ் சாப்பிடாதீங்க, தயிர் சாப்பிடாதீங்க, புளிச்ச மாவில் பண்ணுற இட்லி தோசை சாப்பிடாதீங்க, பழைய சாதம் சாப்பிடாதீங்க, நீர் காய்கறிகள் சுரக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய் இந்த மாதிரி நீர் காய்கறிகள் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பழங்களும் அவாய்ட் பண்ணுங்கள். பேக்கரி ஐட்டம்ஸு, மைதா ஐட்டம்ஸு, வெள்ளை சர்க்கரையில் பண்ண பலகாரங்கள், கேக்கு, பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். பசி இல்லாமல் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் யார் அவாய்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சளி, ஆஸ்மா, வீசிங், சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இதை பண்ணால் எனக்கு இருக்கிற பிரச்சனையில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுமா, சரியாயிருமான்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், படிப்படியாக சரியாகும். இந்த வீடியோ நான் எப்போ எடுக்கிறேன்னா, ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபீட்பேக் போட்டிருந்தார். சளி பிரச்சனைகள் பல வருஷமாக இருந்தது, இப்போ இந்த சின்ன டயட் சேஞ்சஸ் இப்போ நான் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணியே அவருக்கு 2 மாதத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்னு நன்றி சொல்லி போட்டிருந்தார். இது மாதிரி நிறையா பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நல்லா குறைஞ்சிருக்கு. இது முழுமையாக சரியாகிறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் இயற்கை உணவுக்குள்ளே வரணும், விரதங்கள் முறைப்படி பண்ணணும். இதெல்லாம் அனுபவ அறிவு, நீங்கள் பண்ணி பார்த்தா தான் அதோட பெனிஃபிட் உங்களுக்கு தெரியும். சரி, அப்போ என்ன தான் சாப்பிட்றது இவ்வளோ அவாய்ட் பண்ணிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸு, வெஜிடபிள்ஸ் நல்ல காம்பினேஷன். கேஸ்ட்ரிக் பிரச்சனைலாம் இல்லைன்னா சுண்டல் வகைகள் சாப்பிட்லாம், கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கலாம், பருப்பு சாதம் மாதிரி சாப்பிட்லாம், கோதுமை ரவை உப்புமா சாப்பிட்லாம், அவல் உப்புமா சாப்பிட்லாம். இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரிய ஆரம்பிக்கும். சளி, ஆஸ்மா, வீசிங், சைனஸ் பிரச்சனை ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியணும் அப்படின்னா 22 மே நடக்கக்கூடிய என்னுடைய 30 days ஆன்டி மியூக்கஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் பங்கேற்கணும். இதில் நீங்கள் சேர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் இன்னும் இதை விட நிறைய பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம மருந்து மாத்திரைகளை படிப்படியாக குறைச்சி அதுலேருந்து வெளில வரவும் முடியும். மற்ற டீடாக்ஸ் ப்ரோக்ராம்ஸை மற்றவங்க ட்ரை பண்ணலாம். பேசிக் டீடாக்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, மே 15 ஸ்டார்ட் ஆகுது. அட்வான்ஸ் டீடாக்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, 5 மே ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு வெயிட் லாஸு, குடல் சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு, ஸ்கின் இஷ்யூஸ் சரி பண்ணுறதுக்கு, தைராய்டு பேலன்ஸு இந்த மாதிரி பல தொந்தரவுகளுக்கு உதவி பண்ணும். சளி, வீசிங், ஆஸ்மா, சைனஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு புரிதலோட முயற்சி பண்ண சொல்லுங்கள். உணவு முறை மாற்றம் நல்லா வேலை செய்யும்.